தமிழக மக்களுக்கு வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தல் ஏன் ஏற்பட்டுச்சுன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஈவி.கே.எஸ். இளங்கோவன். காங்கிரஸுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஈவி.கே.எஸ். இளங்கோவனுடைய மறைவிற்கு அப்புறம் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஏற்பட்டிருக்கு. இதில பார்க்க வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இதற்கு முன்னாடி கடந்த ஆண்டு நடைபெற்றது. கடந்த ஆண்டுல 2023ஆம் ஆண்டு நடைபெற்றது. இது எதனால நடைபெற்றது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னாக்க, இளங்கோவனுடைய மகன் திருமகன் ஈவேரா அவருடைய மறைவு, அதுக்கப்புறம் இந்த இடைத்தேர்தல் அவசியப்பட்டது. திருமகன் ஈவேரா அவர்கள் 2021ஆம் ஆண்டு முறையே சட்டமன்ற தேர்தல்ல, பொதுத் தேர்தல்ல தேர்வு செய்யப்பட்டார். அதில ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. அவர் மறைந்து போகிறார். இப்போ அவர் மறைந்த உடனேயே ஒரு பொறுப்பான ஆளும் கட்சி என்ன செய்திருக்கணும்? அல்லது ஒரு பொறுப்பான கூட்டணி என்ன செய்திருக்கணும்? அடுத்து ஒரு எம்.எல்.ஏவை நம்ம தேர்வு செய்கிறோம் அப்படின்னா, அந்த எம்.எல்.ஏ அந்த தொகுதிக்கு நன்மை செய்யக்கூடியவரா இருக்கணும் அப்படின்றது தான் குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு. அத செய்யாம இவங்க என்ன பண்றாங்க, அந்த இடைத்தேர்தல்ல இவங்க இளங்கோவன தேர்வு செய்றாங்க. வேட்பாளரா நிறுத்தணும் அப்படின்ட்டு. இளங்கோவன் மறுக்கிறார். இளங்கோவன் சொல்கிறார், "முடியாது. என்னுடைய மகன் இறந்து விட்டான். அப்படின்ற நிலையில எனக்கு உடம்பு முடியல. எனக்கு வயதாயிடுச்சு. எனக்கு நெறைய உடல் உபாதைகள் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நான் மீண்டும் தேர்தலில் நிற்பது என்பது சரியாக இருக்காது. அதுக்கு பதிலா என்னுடைய இன்னொரு மகன நீங்க நிறுத்துங்க." அப்படின்னு சொல்றாப்புல. இப்ப கேள்வி என்னன்னா, நீங்க காங்கிரஸ்க்கு தான் தரப்போறீங்க அந்த சீட்ட அப்படின்னா, அந்த இன்னொரு மகனுக்கு குடுத்து தொலைச்சிருக்கலாம்ல. அத விட்டுட்டு, "இல்ல, இல்ல இளங்கோவன் தான் இருக்க வேண்டும்." அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் வற்புறுத்துகிறார். இந்த தேர்தல்ல பார்த்தீங்கன்னாக்கா, செந்தில் பாலாஜி சுற்றி சுழல்கிறார். என்ன கிட்டத்தட்ட ஒரு 380லேருந்து 400 கோடி ரூபாய் செலவு பண்ணி, மக்களை எல்லாம் கொண்டு போய் பட்டியில அடைச்சு, இவங்க எதிர்க்கட்சி தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு போனாலும் கூட, அவர்கள் பிரச்சாரமே பண்ண முடியாத அளவிற்கு, அதாவது யார்ட்ட பிரச்சாரம் பண்ணுவீங்க? மக்களை எல்லாம் கொண்டு போய் பட்டியில அடைச்சுட்டாங்கன்னா, யார்ட்ட போய் பிரச்சாரம் பண்ணுவீங்க? இப்படி அடைத்து, கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் செலவு பண்ணி, இந்த 400 கோடி ரூபாய் செலவுல இவங்க வெள்ளி கொலுசுலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் கொடுத்து, அதுக்கப்புறம் இளங்கோவன் தேர்வாகிறார். கிட்டத்தட்ட 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில அவர் வெற்றி பெறுகிறார் அப்படின்றது மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு வேற இவங்க ஜெபம் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில போயி, ஈரோடு கிழக்கிற்காக எதையாவது அவர் பேசினாரா என்றால் இல்லை. மாறாக இந்த முதலமைச்சரை புகழ்ந்து கொண்டும், இந்த துணை பொம்மையா இருக்கக்கூடிய இந்த உதவாநிதியை புகழ்ந்து கொண்டும் தான் அவர் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு உண்மையாவே உடம்பு முடியல. ஏன்னா அவர் சென்னைக்காரர். அவர் ஈரோடுக்காரரே கிடையாது. அவர் சென்னைக்கு அவங்க குடும்பமே வந்துருச்சுங்க. அவர் மகன் மட்டும் அங்க போய் இருந்திருந்தாப்புல. அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாரு அப்படின்ற நிலையில, இவங்களுக்கும் ஈரோடுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன் இவர் இறந்த பொழுது கூட, இறுதி ஊர்வலமே சென்னையில தான் நடக்குது. அவருடைய வீடு இங்க தான் இருக்கு. அப்படின்னும் பொழுது எதுக்காக அவரை ஈரோடு எம்.எல்.ஏவாக நீங்கள் நிறுத்தினீர்கள் அப்படின்றது கேள்வி. அதாவது உங்களுடைய வீம்பிற்காக, உங்களுடைய தேவைக்காக ஒரு தொகுதி அப்படின்னா ஒரு 2,00,000 மக்களோ, 3,00,000 மக்களோ இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியில, உங்களுடைய வீம்பிற்காக ஒருத்தர நிறுத்துவீங்களா? இதுக்கு ரூ. 400 கோடி அதுவும் உன் வூட்டு பணத்தையா செலவு பண்ண? அதுவும் கிடையாது. நீ செலவு பண்ணதெல்லாம் மக்கள்ட்டேருந்து திருடிய பணம். செந்தில் பாலாஜி என்ன நேர்மையா உழைச்சு சம்பாதிச்சானா? ஒண்ணும் கிடையாது. இந்த பாட்டிலுக்கு ரூ. 10 வாங்கினது, இந்த மின்சார கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மின்சார கான்ட்ராக்ட்ல சம்பாதிச்சது. இதில உன் குடும்பத்துக்கு வாரம் குடுக்கக்கூடிய வாரம் உனக்கு கப்பம் கட்டுறான் இல்லையா? அந்த மாதிரி கட்டக்கூடிய அந்த கப்பத்திலிருந்து, அதாவது ரூ. 250 கோடி கிட்டத்தட்ட வாரத்துக்கு உனக்கு கட்டிக்கிட்டு இருக்கான் கப்பம் அப்படின்னு தகவல் வருது. அந்த ரூ. 250 கோடி 2 வாரம் நீ கப்பம் கட்டாத போய் தேர்தல்ல செலவு பண்ணுன்னு குடுத்து அனுப்பிச்சீங்க. இவ்வளவுதான். மக்கள்ட்டேருந்து அடித்து புடுங்கியது. அந்த மக்களுக்கே கொண்டு போய் நீங்க வெள்ளி கொலுசுன்னு குடுக்குறது, அப்புறம் ஓட்டுக்கு காசுன்னு குடுக்குறது, அவங்கள கொண்டு போய் பட்டியில அடைக்கிறது, டெய்லி அந்த பட்டியில உட்கார்றதுக்கு செலவுக்கு காசு குடுக்குறது, இப்படின்னு நீங்க பண்ணீங்க. இப்படியாக நீங்க ஜெயிச்ச அந்த உறுப்பினர் ஏதாவது சட்டமன்ற தொகுதிக்கு ஏதாவது பண்ணானான்னா, அதுவும் கிடையாது. இப்ப என்ன சொல்றீங்க? அவர் இறந்து போனதுனால, திமுக அந்த இடத்தில் போட்டியிடப் போகிறது. சரி, திமுக போட்டியிடப் போகிறது. ஓகே. வி.சி. சந்திரசேகரா, அது சந்திரகுமாரா யாரோ ஒருத்தனை அறிவிச்சிருக்கீங்க. சரி, ஓகே. வி.சி. சந்திரகுமாரா அறிவிச்சிருக்கீங்க. அவர் வேட்பாளரா இருக்கப் போகிறாரு. இது கேலி கூத்து. ஏன்னா சட்டமன்றத்தில எதிர்க்கட்சி தலைவரை பேசுவதை நீங்கள் ஒளிபரப்புவதில்லை. அடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசினாலும் அதை நீங்கள் கண்டுகொள்வதும் இல்லை. அதை காதில் போட்டுக்கொள்வதும் இல்லை. அடுத்து அவர்களுடைய எதிர்ப்பை, அதாவது இப்போ கள்ளக்குறிச்சியில பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு. யாரு? சட்டமன்ற உறுப்பினர். அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்
உங்களிடம் வந்து அதாவது எஸ்பியிட போய் சொல்றாரு. இந்த மாதிரி இங்க வந்து கள்ளச்சாராயம் ஆறு போல் ஓடிக்கிட்டு இருக்கு. திமுக ஆட்கள் தான் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் என்று புகாரை கொடுத்த பொழுது எஸ்பி கண்டுக்கல. கலெக்டர் கண்டுக்கல. சரி எஸ்பி, கலெக்டர் கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில கொண்டு வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம்னு கொண்டு வந்தா, அதை இந்த அப்பாவும் கண்டுக்கல. அப்ப எதிர்க்கட்சி தலைவரே தலையிடுகிறார். நானும் சொல்றேன் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வாங்கன்னு சொன்னா, அதையும் கண்டுக்கல. இதனால எத்தனை பேர் செத்து போனாங்க? 60 பேர் செத்து போனானுங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு கண் பார்வை போச்சு. இல்ல வேற ஏதாவது உடல் உபாதை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை முழுக்க அவர்கள் பாதிப்பில் இருக்கும்படியான ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்க எதிர்க்கட்சிக்கு மரியாதை கிடையாது. எதிர்க்கட்சி சட்டமன்றத்தில பேச முடியாது. பேசினால் அது ஒளிபரப்பாகாது. தொழில்நுட்ப கோளாறுன்னு ஒரு கதையை விடுவாங்க. அடுத்து எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் ஏதாவது பேசினா அதற்கு செவிமடுக்க மாட்டார்கள். சரி போராட்டம் நடத்தலாம், மக்கள் மத்தியில் போய் போராட்டம் நடத்தலாம்னா அதுக்கு அனுமதி மறுக்கப்படும். இப்படி முற்றிலும் முழுவதுமாக எதிர்க்கட்சிகள் செயல்படவே கூடாது அல்லது செயல்படவே முடியாது அப்படின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்ட நிலையில் நீங்கள் இங்கே என்ன ஜனநாயகம் நடக்குதுன்னு இந்த இடைத்தேர்தலில் போய் கலந்துக்கணும். இன்னும் பச்சையாக சொல்லணும்னா, கெட்ட வார்த்தையில் சொல்லணும்னா, என்ன கருணாநிதிக்கு இடைத்தேர்தலில் போய் கலந்துக்கணும், போட்டியிடணும். நீயே ஜெயிச்சிக்க, இன்னும் ஒரு வருஷம் தானே, நீயே ஜெயிச்சிக்க, நீயே கும்மி அடிச்சுக்க. உனக்கு கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய ஜால்ராக்கள் இவர்கள் கும்மி அடிக்கட்டும். ஏனென்றால் இவர்கள்லாம் இப்போ கடைசியாக இவர்கள் சட்டமன்றத்தை பார்த்து கொள்ளட்டும். நான் திரும்பவும் சொல்கிறேன், அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், திமுகவை விட அதிகம் பாதிக்கப்பட போவது திமுகவிற்கு தோழமையாக நிற்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தான். இந்த அயோக்கியத்தனத்திற்கு நீங்கள் துணை நிற்கிறீர்கள் என்பதை மக்கள் எந்த காலத்திலும் உங்களை மன்னிக்க போவதில்லை. நீங்கள் தேர்தலில் ஜெயிக்கிறது இருக்கட்டும், டெபாசிட் கூட உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றத உறுதியாக சொல்கிறேன். வெக்கம் இல்லாமல் இந்த செல்வ பெருந்தகை போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதுன்னு. இந்த மனுநீதி சோழன் ஆட்சின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஆட்சிக்கு கொடுக்கக்கூடிய சன்மானத்தை இந்த தேர்தலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது 2026 தேர்தலில். ஈரோடு தேர்தல் என்பது கேலிக்கூத்து. இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் என்பதனை நாம் ஒரு பொருட்டாகவே எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எதிர்க்கட்சி எடுத்த முடிவு சரி. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போது எதிர்த்து நிற்கிற சீமான் அவர் எந்த தேர்தலாக இருந்தாலும் நான் நிற்பேன்னு சொல்கிறார். அது எந்த தேர்தலாக வேணா இருக்கட்டும், நான் நிற்பேன்னு சொல்கிறார். அவருடைய கணக்கு வேற. ஈரோடு இடைத்தேர்தல் வந்தால் பிரதான அதிமுக புறக்கணிச்சிருக்கு. தேர்தல் வந்து சுதந்திரமாகவும் ஜனநாயக விரோதமாக நடக்க வேண்டிய அதிமுகவினுடைய கருத்து ஐயா பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியின் கருத்தை நான் ஏற்கிறேன். அது ஜனநாயக முறையில் நடக்காது அப்படிங்கிறது. அது யார் அதிகாரத்தில் இருந்தாலும் நடத்தப்படுறதில்லை. கடந்த காலங்களில் அதிமுக நிற்கும் போதும் இதே குற்றச்சாட்டை இவங்க வச்சாங்க. அதனால் அதை நாம் பார்க்க முடியாது. நாங்கள் ஒரு போராட்ட இயக்கம், வளர்கிற ஒரு இயக்கம், களத்தில் நின்று தான் தீரணும். அதனால நாங்கள் போட்டிடுறோம். மற்றவர்களுடைய கருத்து அது நம்ம சொல்ல முடியாது. நாங்கள் உறுதியாக போட்டிடுறோம். எதிர்கட்சி அவ்வளவு வலிமை பெற்ற கட்சியே, அவ்வளவு கட்டமைப்புள்ள கட்சியே பின்னடைதுன்னா அவ்வளவு கொடுமையான ஜனநாயகம் இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு சொல்றாங்க. அப்போ இங்க சீமானுக்கு எந்த சின்னம் கிடைக்க வேண்டும், கிடைக்காமல் போக வேண்டும். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா சீமானுக்கு எந்த சின்னம் கொடுக்கலாம் அப்படின்றது இன்னும் முடிவாகலை. முதல்ல இரட்டை மெழுகுவத்தி, அப்புறம் விவசாயி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க மைக்கு, இப்படி ஒவ்வொரு முறை ஒரு சின்னத்தை கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இன்றைக்கு அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வளர்ந்து நிற்கிறது அப்படின்ற நிலையில் அதற்கு என்ன சின்னம் ஒதுக்க போகிறாங்கன்னு தெரியல. அப்படி ஒதுக்கப்பட்டால் அந்த சின்னத்திலும் அவர் கடந்த முறை என்ன வாக்குகளை பெற்றாரோ அதை விட கூடுதலான வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஈரோட்டு கிழவன் என்று அழைக்கப்படுகின்ற, ஈரோட்டு பகலவன் என்று அழைக்கப்படுகின்ற ஈவேரா குறித்து வேற பேசியிருக்கிறார். இப்படியெல்லாம் பேசிட்டு போய் ஈரோடு கிழக்கில் நின்று அங்கேயும் அவர் கூடுதல் வாக்குகளை பெற்றால் உங்கள் முகங்களை எங்கே கொண்டு போய் வைத்துக் கொள்வீர்கள் என்று நமக்கு தெரியாது. அப்படி எதுவும் நடந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் சீமான் கைது அப்படின்றத தற்பொழுதைக்கு இவர்கள் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற தகவலும் வருது. அதாவது சீமானை கைது செய்து உள்ளே வைக்க வேண்டும் அப்படின்றது இவங்களுடைய எண்ண ஓட்டம். ஓ, நீ ஈவேரா பற்றியே பேசிட்டியா, உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கைது செய்ய வேண்டும் என்பது இவர்களுடைய எண்ண ஓட்டம். ஆனால் இடைத்தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்ட காரணத்தினால இப்போ அது செஞ்சால் அது எதிர்மறையாக போயிடுமோன்ற ஒரு பயமும் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் கடந்து இப்போ அவர் அதிகமாக வாக்கு வாங்கிட்டாருன்னு வைங்க. கடந்த முறை ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தலில் வாங்கிய வாக்குகளை விட கூடுதலாக வாங்கிவிட்டார் என்றால் ஒரு விஷயம் தெளிவாயிடும். என்னென்னா, அவர் ஈவேராவை சாடியதை மக்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஈவேரா மக்கள் மத்தியில் ஒரு பொருட்டே கிடையாது. நீங்கள் தூக்கி பிடித்தாலும் சரி, நீங்கள்
அவரை சாடினாலும் சரி, இது இரண்டுமே மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே கிடையாது. எப்படியும் மக்கள் ஆளுங்கட்சிக்கு வாக்களிக்கப் போகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், இன்னும் ஒரு வருஷம் இந்த சனியன்கள் இருக்கப் போகிறார்கள் ஆட்சியிலன்னு தெரியும். அப்போ இருந்துட்டு போகட்டும், இவனுங்களை எதுக்கு நம்ம பகைச்சிக்கிட்டோம்னு தான் நம்ம ஓட்டு போட போகிறாங்க. இதே தொகுதியில் அடுத்த முறை, அதாவது 2026 பொதுத் தேர்தல் நடந்தால் திமுக டெபாசிட் கூட வாங்காது என்பது தான் உண்மை. ஆனால் இன்றைக்கு அவர்கள் அதை வாக்களிப்பார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பெண்ணாகரத்துலையும் இப்படி தான் நடந்துச்சு. 2010 பெண்ணாகரத்தில் அந்த தேர்தல் திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அழகிரி வந்து தன்னை நிரூபித்து விட்டார் அப்படின்றதுக்காக ஸ்டாலின் வந்து தன்னை நிரூபிக்க வேண்டும் வட தமிழ்நாட்டில். ஏன்னா தென்மண்டல தளபதி என்று பார்க்கப்பட்ட அழகிரி அங்கே அவர் வந்து திருமங்கலம் ஃபார்முலா நிரூபிச்சிட்டார்ன்றதுனால தன்னை நிரூபித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு காண்பிப்பதற்காக இவர் ஸ்டாலின் வந்து அங்கே பெண்ணாகரத்தில் நின்று திமுகவுடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்து அதில் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்றது மட்டும் இல்லாமல் பாமக 2ஆக வந்தது. அதிமுக டெபாசிட்டே இழந்தது 2010. ஆனால் அடுத்த ஆண்டே நடந்த தேர்தலில் அதிமுக அங்கே ஜெயித்தது. அன்புமணி 3வது இடத்திற்கு சென்றார். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பொது தேர்தல் என்பதனை மக்கள் வேறு விதமாக பார்ப்பார்கள், இடைத்தேர்தல் என்பதனை வேறு விதமாக பார்ப்பார்கள், நாடாளுமன்ற தேர்தல் என்பதனை வேறு விதமாக பார்ப்பார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் பிரித்து பார்க்கக்கூடிய அந்த பொது அறிவை கொண்டிருக்கிறார்கள் என்ற சூழலில் இன்றைக்கி இந்த ஈரோடு கிழக்கு அப்படின்ற ஒரு தேர்தல் என்பது ஒரு காமெடி. இதற்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள் சொல்லக்கூடியது நீங்கள் பயந்து ஓடிவிட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 1984 கருணாநிதி ஏன் பொது தேர்தலிலேயே போட்டியிடல? 84 சட்டமன்ற பொது தேர்தலில் ஏன் கருணாநிதி போட்டியிடவில்லை? பயந்து ஓடினார்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அதே மாதிரி 2011 2021 வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கனாக்க எத்தனை இடைத்தேர்தலில் திமுக போட்டியிட்டது, எத்தனை இடைத்தேர்தலை திமுக புறக்கணித்தது அப்படின்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 6-7 இடைத்தேர்தல்களை திமுக புறக்கணித்திருக்கும். அப்போது இங்கே திமுக ஒன்றும் அப்படியே தைரியமாக இருந்து இடைத்தேர்தலெல்லாம் சந்தித்தவர்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் திமுகவுடைய தலையெழுத்தையே மாற்றி இருக்கிறது பல இடைத்தேர்தல்கள். இதெல்லாம் வரலாறு எடுத்து பார்த்தோம்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால் நம்ம இங்கே சொல்லக்கூடியது என்னென்னா, ஈரோடு இடைத்தேர்தல் என்பது இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதை புறக்கணித்து விட்ட நிலையில், தேமுதிக அதை புறக்கணித்து விட்ட நிலையில், விஜயுடைய தமிழக வெற்றிக் கழகமும் அதை புறக்கணித்து விட்ட நிலையில், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவும் அதை புறக்கணித்து விட்ட நிலையில் ஈரோடு இடைத்தேர்தலை பாஜக புறக்கணிக்கிறது. பாஜக மட்டுமல்ல, மற்ற கட்சிகளும் தேர்தலை புறக்கணிக்கிறது என்று சொல்வதை விட திமுகவை புறக்கணிக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். யாரை எதிர்த்து நீங்கள் போட்டி போட போகிறீங்க? நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து நீங்கள் போட்டி போட போகிறீங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் கடந்த தேர்தலை விட அதிக கூடுதல் வாக்குகளை பெறுவார்கள் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போது நீங்கள் எப்படி வெற்றி பெற்றாலும் அது வெற்றியே கிடையாது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அது ஒரு மிகப்பெரிய அவமானம். ஆனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படுவீர்களா என்றால் கவலைப்பட மாட்டீர்கள். மக்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரசிக்கிறோம், என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறோம், பொழுதுபோக்காக பார்க்குறோம். ஒப்புக்கு போங்க, பொம்மையும் துணை பொம்மையும் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணட்டும். அந்த பிரச்சாரத்தை மக்கள் கேட்டுக்கிட்டோம். தேனாரும் பாலாரும் ஓடுகிறது, நான் சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன், அது தான் சிறப்பாக ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதாக தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது, இதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அது அங்கே மக்களும் பார்க்கட்டும், ரசிக்கட்டும். அடுத்த ஆண்டு இதற்கான சரியான பதில் வழங்கப்படும். ஈரோட்டில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் வழங்கப்படும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.